இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்கள் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடன் வழமை போல் கலாநிதி அருஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீவன். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஓயாத மழை அடித்துக் கொண்டே இருக்கின்றது. இன்னும் எங்களால் சில விடயங்களை நிறுத்த முடியவில்லை. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக சீமானுடைய பக்கம் நமது பார்வையை திருப்ப வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயமாகத்தான் அமைந்துள்ளது. எங்களை வசைபாடுபவர்கள் வசைபாடிக் கொண்டுதான் இருப்பார்கள். நாங்கள் பேசும் விடயங்களை ஆக்கபூர்வமாக எடுப்பவர்களும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இந்த விடயங்களை கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டியது எங்கள் ஊடக பரப்பின் தர்மம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையிலே இப்போ கடந்த 2-3 நாட்களுக்கு முந்தையும் சீமான் அவர்களுடைய ஒரு 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 கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த மேடை பேச்சுக்களை எல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். அப்படியாயின் நாங்கள் எழுப்புகின்ற கேள்வி, 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்வதின் கூட்டு பங்காளியாக இருந்த டிஎம்கே, அதாவது டிஎம்கே என்று கட்சியை நாங்கள் தனிப்பட சொல்லிவிட முடியாது. கருணாநிதி குடும்பத்துக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியை 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு சீமானவர்கள் உருவாக்கினார்கள். அப்படியாயின் இவருடைய மாற்றம் இன்று இந்த இனப்படுகொலையின் கூட்டு பங்காளிகளுடைய கூடாரங்களில் தான் ஒதுங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதான ஒரு கேள்வி எழும்புகின்றது. அதே நேரத்தில் இந்த ஈழத்தமிழர்கள் இன்றும் தொடர்ச்சியாக புலத்திலே இருக்கின்றவர்கள் சீமானுக்கு பல நிதியை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது பற்றித்தான் நாங்கள் பேச வேண்டியது மிகவும், அதாவது மிக முக்கியமான விடயமாகத்தான் பார்க்கின்றேன். என்றால் தாயகத்திலே இன்று எங்கள் மக்கள் படுகின்ற அவலங்களும் அரசியல் பிறழ்வுகளும் அரசியல்வாதிகளின் நேர்மையற்ற அரசியலும் எமது இருப்பையை ஒரு கேள்விக்குறியாக்குகின்ற நிலைமையிலே நமது தேசிய தலைவரினுடைய பெரிய படத்தை மேடையிலே வைத்து இவர் ஒரு மிகவும் ஒரு ஒரு இழிவான அரசியலை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார். இவருடைய வார்த்தை பிரிவுகள் அந்த வாக்களித்த மக்களையே புறம்போக்குகள், தலைவனுக்கும் நடிகனுக்கும் வித்தியாசம் தெரியாத புறம்போக்குகள் என்று கூட அதிலே மக்களை பேசுகின்றார். தொடருங்கள் அரசு, உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு வசைபாடல் வரும், ஆனால் அதுக்காக நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. உண்மைதான் ஸ்டீவன். என்னென்று சொன்னால் கொமெண்ட்ஸுகள் எழுதுகிறவர்கள் அவர்கள் எவ்வளவு கீழ்நிலையானவர்கள் என்பதை அந்த கீழ்த்தரமான கொமெண்ட்ஸுகள் மூலம் காட்டிவிட்டு செல்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வரலாற்றில் நாங்கள் சரியான பக்கத்தில் நின்றோம் என்றதுதான் முக்கியமானது. அது எப்படியாக இருந்துட்டு போனாலும் இந்த வரலாற்றில் நாம் நிற்கின்ற பக்கம் சரியாக இருப்பதுதான் மிக மிக முக்கியமானது. இங்கே பலர் கூறலாம், பலர் என்னிடம் ஏன் சீமானை பற்றி கதைக்கிறீர்கள், அதை விடுங்கள். விடலாம், ஆனால் எங்கள் தலைவனை நீங்கள் விட்டால் நாங்கள் விடுவோம். நீங்கள் உங்கள் அரசியலை பார்த்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில நீங்கள் உங்கள் அரசியலை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் விஜய்க்கும் பிரச்சனையோ, உங்களுக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனையோ, உங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனையோ, நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள். எங்கள் தேசிய தலைவரின் படத்தை வைத்துவிட்டு அதற்கு முன்னால் நின்று ஒரு நாட்டின் முதல்வர் 1.8 கோடி மக்கள் தெரிவு செய்த வாக்களித்த ஒரு முதல்வரை நீங்கள் அவன் இவன் என்று சரி முதல்வரை மட்டும் பேசவில்லை, எங்கள் தேசிய தலைவனையே அவன் இவன் என்று ஒற்றுமையில் நான் அதை பார்த்தேன். எனக்கே பெரிய அதை தொடர்ந்து அந்த காணொலியை பார்க்க முடியாது. எந்த ஒரு மானமுள்ள தமிழனும், ஒரு தேசிய தலைவரை தன் நெஞ்சில் இருத்துகின்ற எந்த ஒரு தமிழனும் அந்த காணொலியை நேரடியாக பார்க்க மாட்டார்கள். அந்த தேசிய தலைவரின் மனைவி அவவும் இறந்து விட்டார். எங்கள் தேசத்தின் முதல் பெண்மணி, அவரையும் அதுக்குள் இழுக்கிறார், அந்த குடும்பத்தை இழுக்கிறார். உனக்கு யார் இந்த உரிமையை தந்தது? உங்களுக்கு யார் இந்த உரிமையை தந்தது? என்ன கூறுகிறார் என்றால், மொழி உன் அடையாளம், நல்ல மொழி பேசினால் நீ தமிழர். நீங்கள் பேசுறது நல்ல மொழியோ? சொறி, சிரங்கு, அவன் இவன், இன்னும் கேடுகட்ட வார்த்தைகள் கேட்கிறார். தளபதி எந்த படைக்கு தளபதி? சரி,
செந்தமிழன் நீ பேசி என்ன எந்த செந்தமிழ் நீ பேசி செந்தமிழன் என்று வந்த அந்த தேசிய தலைவற்ற அக்காண்ட மகனை கூட நீ பேசினது தூசண வார்த்தைகள். அப்ப கேடுகட்ட வார்த்தைகளை பேசுனதுதான் செந்தமிழன். சரி, கேப்டன் விஜயகாந்த் என்று சொன்னால் அதை கேட்பீங்களா நீங்கள் போய் எந்த படைக்கு கேப்டனா இருந்தார்? புரட்சி திலகம் எம்ஜிஆர் என்று சொன்னால் எந்த நாட்டுல புரட்சியாளர் போய் கேட்பீங்களா? இப்ப எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் தேசிய தலைவரை வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த தேசத்தின் மக்களை நீங்கள் இப்போது கூறியது போல அந்த மக்களை புறம்போக்குகள் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு போடாது விட்டால் அந்த மக்கள் புறம்போக்குவர். உங்களுக்கு இது என்ன பிரச்சனை? இந்த வாக்கு இப்போது 3.9 இருக்கிறது, நாளைக்கு 0 போகும். ஒருவர் கூட போட போவதில்லை. என்னன்னு சொன்னால் ஒன்றை கூறுகிறோம், அதாவது இந்த இவர் ஒரு தலைவராக இருப்பார் என்று இருக்கிறதுக்கு கூட தகுதியற்றவர் தான் கூறுகிறார்கள். என்னன்னு சொன்னால் தலைவரே கட்டுக்காசு வாங்கவில்லை. ஒரு கட்சியின் தலைவரே கட்டுக்காசை இழப்பது மிகப்பெரிய அவமானம். இன்றைக்கு நீங்கள் பதவி விலகி இருக்க வேண்டும். ஆனால் மனுஷர்கள் மாதிரி பேசுகிறீர்கள். அதுக்கு உங்களுக்கு 4-5 பேர் வக்காலத்து வாங்குகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் என்னவும் பேசிவிட்டு போங்கள், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் தேசத்தின் தேசிய தலைவரை வைத்துக் கொண்டு இப்ப அங்கே இருக்கிற இதை பார்க்கின்ற கோடான கோடி மக்கள் என்ன யோசிப்பார்கள்? இப்ப இந்த 1.8 கோடி மக்களும் விஜய்க்காக வாக்களித்தவர்கள், அவர்கள் என்ன யோசிப்பார்கள்? இந்த ஈழத்தமிழர்கள் எல்லோரும் இப்படித்தான். ஏனென்றா ஈழத்தமிழர்கள் தேசிய தலைவர் தான் அங்க இருக்கிறார். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு எங்கள் ஈழத்தமிழரை பற்றி தெரியும், அவருக்கு தமிழர்களையும் தெரியும். புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒரு சில இப்படி சீமானோட நிற்கின்ற ஒரு சில கேவலமானவர்களை தவிர ஏனையவர்களையும் அவருக்கு தெரியும் என்றபடியால் அவர் அதை பெரிதாக எடுக்க மாட்டார். ஆனால் உண்மையில் ஒருத்தர் ஒன்றுமே தெரியாதவர் அதில் பார்த்தால் முதல்வராக இருந்தால் என்ன யோசிப்பார்? இந்த ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் இந்த தமிழக மக்களுக்கு எதிரானவர்கள் என்றுதான் ஒரு யோசிப்பார்கள். உங்கள் பிரச்சனைக்கு ஏன் எங்கள் தேசிய தலைவரை இழக்கிறீர்கள்? அதுக்கும் தேசிய தலைவரை கொண்டு போய் கேவலமாக அவன் இவன் பிரபாகரன் அவன் ஒரு அதை நீங்கள் அதை கேட்டும் கேளாமலும் இருந்து கொண்டு இங்கு எங்களுக்கு நீங்கள் வசைபாடுகிறீர்கள். மிலிந்த பிறகுதான் நாங்கள் பார்த்தோம், மிலிந்த மொரகடாவின் ஒரு ப்ராஜெக்ட் தான் சீமா. அதுதான் உண்மை. மிலிந்த மொரகடாவின் அவரால் உருவாக்கப்பட்ட பின்னணியில் இயங்குபவர் தான் சீமா. இந்த இயக்கத்தை எவ்வாறு அழிக்க வேண்டும் அவர் இன்றும், எனவேதான் அவர் இன்றும் தமிழகத்தில் நிலை கொண்டிருக்கிறார் அல்ல இந்தியாவில் நிலை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பாத்ஃபைண்டர் என்ற அமைப்பை வைத்துக் கொண்டு இப்படியானவரை வைத்துக் கொண்டு தமிழர்களை இழிவுபடுத்தி தமிழகத்தில் வருகின்ற அரசுகளுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையில் என்றும் ஒரு உறவு வந்துவிடக் கூடாது என்பதற்கு இப்படியான ஒரு கேவலமானவர்களை வைத்து அதற்கு துணையாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஒரு கேவலமானவர்கள். அன்று நான் ஒரு ஜெர்மனியில் ஒரு கருத்தரங்கொண்டுக்கு அவர்கள் தான் கூப்பிட்டாங்க. நான் நீங்கள் ஒரு அந்த காணொளி வழியாகத்தான் நீங்கள் இந்த இந்தியாவும் ஈழத்தமிழர்களின் தேசிய இதுகள் தொடர்பாக ஈழத்தமிழர்களின் தொடர்பாக இவ்வாறு அந்த கொள்கைகள் இருக்க வேண்டும். அப்போது நான் போனது கதைத்தது ஒன்றுதான், நீங்கள் இந்தியாவின் தேர்தலுக்கு போகக்கூடாது, நாங்கள் எந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க கூடாது, விடுதலை புலிகள் என்ற கொள்கையும் அதுதான் என்று கூறி வருகின்றோம். உங்கள் காணொலிகளும் அதைத்தான் கூறி வருகின்றோம். அது ஒரு விளக்க கூட்டமாகத்தான் இருந்தது. ஜெர்மனியில இருந்துதான் ஒருவர் ஒழுங்குபடுத்தியிருந்தார். அப்ப நான் அதை சொல்ல போக அப்போ கருணாநிதியை பற்றி கதைக்க அதில் இருந்து வந்தவர்கள் அப்பா, நான் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். சீமானுக்காகவும் கருணாநிதியை வசைபாடி சீமானை தூக்கி நான் சொன்னேன் ஒருவரையும் வசைபாட வேண்டாம் இல்லை. ஆனால் இன்று கருணாநிதியின் கூடாரத்துக்கு இவர் போய் தஞ்சம் அடைந்திருக்கிறார். கருணாநிதி செய்ய வேண்டியதை, அதாவது திராவிடத்தை ஒழித்தோம் என்று சென்றவர் இன்றைக்கு விஜய்க்கு எதிராக கொடி தூக்கி கொண்டு நிற்கிறார். என்ற கேள்வி எனக்கு அது சீமாண்ட பிரச்சனை. என்ற கேள்வி, அன்றைக்கு அதாவது கடந்த ஆண்டு ஜெர்மனியில் இருந்து வீரம் பேசியவர்கள் தற்கொலை செய்து விட்டார்களா இருக்கிறார்களா? அதான் என்ற பொறுப்பு கூறல் முக்கியம்.
நீங்கள் மானம் உள்ளவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பேப்பரில் நான் பார்க்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் செத்து விட்டீர்கள் என்று. ஏனென்றால் நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள். இப்படி ஒரு ஏமாற்றுக்காரரை வைத்துக் கொண்டு இந்த மக்களை ஏமாற்றி மக்களின் பணத்தை எடுத்து மக்களின் பணத்தை நீங்களும் ஆட்டையை போட்டுக்கொண்டு அவருக்கும் ஒரு கொஞ்சத்தை கொடுத்து உல்லாசமாக வாழ்ந்திருக்கிறீர்கள். அதுதான் முக்கியமான. அதுக்கு எங்கள் தலைவரை கொண்டு போய் நீங்கள் வித்திருக்கிறீர்கள். எங்கள் தலைவரை கேவலமாக பேசுவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விடயம் மன்னிக்க வேண்டும் என்னென்றால் ஒரு விடயத்தை நாங்கள் பதிவு செய்யலாம் நினைக்கின்றேன். இன்று கிட்டத்தட்ட ஒரு 29-30 நாடுகளில் நமது தேசிய விடுதலை இயக்கத்துக்கான தடை இருக்கின்றது. அதிலே ஐரோப்பிய ஒன்றியம் மிக ஒன்று. இங்கே ஒரு குண்டு கூட வெடிக்காத ஐரோப்பிய ஒன்றியம் கூட வந்து தடை செய்து வச்சிருக்கின்றார்கள். அடுத்தது ஆசியாவை பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் 3 நாடுகளில் தான் தடை இருக்கின்றது. ஒன்று இலங்கை, மற்றது மலேசியா, இந்தியா. இந்தியாவில் விடுதலை புலிகளுக்கு தடை இருக்கின்ற நேரத்திலேயே தேசிய தலைவருடைய படத்தை வைத்து இவர் செய்கின்றார் என்ற இந்த பின்புலம் என்ன என்று நாங்கள் ஆராய வேண்டும் அல்லவா? உண்மைதான், அது உண்மைதான். அது 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 ஒரு முக்கியமான ரோ அவரை மட்டும்தான் அனுமதித்திருக்கிறார். ஏன்? அவர்தான் தேசிய தலைவரை கேவலப்படுத்துவார். அவர் அங்கு போற்றவில்லை. ஆமைக்கறி சாப்பிட்டேன், தனக்கு சமையல்காரனாக வேலை செய்தார், தனக்கு சேவகம் செய்தார், தனது ஆலோசனையின்படிதான் நடந்தார். இவன் என்று பேசும் போது அது புலனாய்வுத்துறைக்கு எல்லோருக்கும் இங்கிருக்கின்ற மூடர்கள் நினைக்கிறார்கள் ஏதோ தேசிய தலைவரை பட்டி தொட்டி எல்லாம் அவர் கொண்டு சேர்க்கிறார்கள். இல்லை, இருந்த அந்த மனிதன் மரியாதையும் கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை அனுமதிப்பார்கள் தானே? யாரும் அனுமதிப்பார்? எதிரி அதனை அனுமதிப்பார் என்று சொன்னால், எதிரியால் கூட மதிக்கப்பட்ட ஒருவரை ஒருமையில் திட்டி அவரை கேவலப்படுத்தி சந்தன கடத்தல் வீரப்பன் ரேஞ்சுக்கு கொண்டு வந்தது யார்? சீமான். அப்ப அதை இந்திய புலனாய்வுத்துறையாக இருந்தாலும் சரி, மிலிந்த முரகடாவின் அமைப்பாக இருந்தாலும் சரி, சிங்கள தேசமாக இருந்தாலும் சரி, அவரை அனுமதிக்கும். இப்ப நான் ஒன்றுதான் கேட்டேன் என்னிடம் பழகியவரிடம், எங்கள் தேசிய தலைவரின் படத்தை அவர் எந்த ஒரு தேர்தல் மேடையிலும் பயன்படுத்த முடியாதவாறு தடை உத்தரவு வாங்குவதற்கான வழிமுறைகள் இருக்கா? அதுதான் இப்ப எங்களுக்கு முக்கியம். நீங்கள் செய்துவிட்டு போங்கள். நீங்கள் அந்த மனிதரை வைத்துக்கூட, அந்த மனிதர் சந்திரிகா அம்மையாரை கூட அந்த அம்மாண்டுதான் கதைக்கும். எதிரியை கூட அந்த மனநோக பேச கதைக்கும். இல்ல இல்ல, நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அந்த போராட்டம் நடந்த காலத்தில் கூட வந்து இவ்வளவு இனப்படுகொலை செய்த இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை கூட அவன் இவன் என்று கதைக்க வேண்டாம், அரசியல் தலைவர்களை அவர்கள் மரியாதையை கதைக்க வேண்டும் என்று தேசிய தலைவர் எங்களுடைய ஊடக பிரிவுகளுக்கே வந்து கட்டளை போட்டிருந்தார்கள். நீங்க இங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னு சொன்னால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாண்புமிகு விஜய் அவர்களை அவன் இவன் என்று சொல்லி மிக மரியாதை குறைவா பேசுகின்றார். கேட்கவே சகிக்க முடியவில்லை. சரி, அந்த மேடையில் தலைவற்ற படம் இருக்கிறது என்றுதான் பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிற உண்மையில். ஆனால் இந்த காசுக்காக திரிகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க தேசிய தலைவரை சேர்த்து தான் வித்தவர்கள். ஆனால் உணர்வுள்ள தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் அதை பார்க்கும் போது ஏதோ ஒரு வயிற்றுக்கள் ஏதோ ஒன்று செய்யும். அந்த மனதுக்குள் அந்த மனிதரை வைத்துக் கொண்டு இன்னொரு நாட்டின் முதலமைச்சரை நிந்திப்பது, பேசுவது என்று சொல்லி, இப்ப நீங்கள் சொன்னது போலதான். ஏன் தேசிய தலைவர் மஹிந்த ராஜபக்சவை மதித்தார், சந்திரிகாவை மதித்தார், ஏன் ராஜீவ்காந்தியை மதித்தார் என்றால் இன்னொரு தேசத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். அதுதான் அரசியல் பண்பு. அப்ப இப்படியான ஒரு கேவலமானவரை நீங்களோ நானோ என்ற பிள்ளைக்கு சொல்லுவோம் இவர் ஒரு தலைவரா இருப்பார். யோசிச்சு பாருங்கள். சரி, இவரை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிற இந்த கொமெண்ட் எழுதுறவர்கள் பிள்ளைகள் குட்டிகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்படியாக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். இப்படியான ஒரு தலைவரை அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அவர்களின் நிலைமையை யோசிப்பார்கள். அவர்கள் எவ்வளவு இதைவிட கேவலமாக இருப்பார்கள். இப்ப அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், திரள் நிதியை வாங்கி கார் வாங்கினது பிரச்சனை, தான் கார் நாளைக்கு பிளேன் வாங்குவேன். ஓகே, நீ வாங்கிட்டு போ. தேசிய தலைவற்ற மனைவியிடம் 3 புடவைகள்லாம் இருந்தது. ஒன்று இருக்கும், ஒன்றை கட்டியிருப்பார், ஒன்று துவைத்து காய போட்டிருக்கும் என்று சொல்வார்கள் இந்தியவாமி காலத்தில். தலைவரும் அப்படித்தான் இருந்தவர். ஆனால் நீ இன்றைக்கு சொல்ற தலைவற்ற தேசிய தலைவற்ற படத்தை வைத்துக்கொண்டு
நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னால் நான் பிளேனும் வாங்குவேன், நீ யார் கேட்கிறது? ஒருவர் வந்து இங்க இதுல கொமெண்ட் எழுதிட்டு போறார், தெலுங்கர்களை அனுமதிக்க கூடாது. சீமாண்ட மனைவி எந்த நாடு, எந்த இடம், யார் சீமாண்ட மனைவி யார்? ஜோசப் விஜய், ஜோசப் விஜய் என்று 10 தரம் நீங்கள் கூறுகிறீர்கள். அது அவர் என்ன பேர்? நீங்கள் செபஸ்டியன் சீமான் தானே? அப்ப இப்ப இதுல ஊறிப்பட்டதை கேட்கலாம், ஊறிப்பட்டதை நாங்கள் கதைக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழக அரசியலுக்கு நாங்கள் போகவில்லை. ஆனால் எங்கள் அரசியல், எங்கள் தேசிய தலைவரை கொண்டு சென்று உங்கள் அரசியலுக்காகவும் இன்னொரு தலைவரை வசைபாடுவதற்காகவும் நீங்கள் பயன்படுத்துவதும், அதற்கு இங்கிருப்பவர்கள் உதவி செய்வதும் எமது இனத்துக்கு மிக பெரும் ஆபத்தாக வந்து முடியும். நமது தலைவரை வைத்து ஒரு அரசியல் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம் இல்லையா? உண்மைதான், அரசியல் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூறுகிறார் என்னென்று சொன்னால், தானாக வரவில்லை, காலம் தன்னை தள்ளியது. இது இல்லை என்னென்றால், ஒரு பைத்தியக்கார, நீங்கள் அந்த உரையை முழுக்க கேட்டா பிறகு நீங்கள் பார்த்தால் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்து வந்த மாதிரி தான், வெளியில் வந்த மாதிரி தான் அந்த நிலைமை. உடல் மொழிகளும் அவற்றை பேச்சுக்களும் மிகவும் ஒரு அருவருப்பாகத்தக்க ஒரு ஒரு பேச்சு தான் அந்த மேடை பேச்சாக இருந்தது. அதே போன்றுதான் அந்த 18 மே இனாளிப்பு நினைவேந்தல் நாளிலே வந்து ஒரு மோசமான பேச்சொன்றை பேசித்தான் மேடையிலிருந்து இறங்கினார். இவைகள் எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையிலே தான் இன்றைக்கு இருக்கின்றோம் இல்லையா? உண்மைதான். இப்ப என்னென்று சொன்னால், தான் இல்லாது விட்டால் தமிழர்களுக்கு நாதியும் இல்லை, நாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவ்வளவு காலமும் நாங்கள் இருந்து நாங்கள் எங்கள் தமிழ் ஈழத்தில எங்களிடம் தேசம் இருந்தது, படைகள் இருந்தது. அப்போ நீங்கள் எங்க இருந்தீர்கள் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆமா, எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பொய் பிரட்டுகளை நாங்கள் இங்க கேட்க வரவில்லை. எங்களுக்கு பொய் பிரட்டு பித்தலாட்டம் தேவையில்லை. எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் யதார்த்தமானதுதான் தேவை. எது நடக்குமோ நடக்காதோன்றதுதான் தேவையே தவிர, இப்ப நீங்கள் இடைத்தேர்தலில் நில்லுங்கள், விஜய்க்கு எதிராக கம்பு சுத்துங்கள், யாருக்கு எதிராக கம்பு சுத்துங்கள், ஆனால் எங்களை அதற்கு இழுக்காதீர்கள். அதுதான் நான் கூறுகிறேன். ஏனென்று சொன்னால், தேசிய தலைவரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கும் உரிமை இருக்கு, எனக்கும் உரிமை இருக்கு. என்றால் அவர் ஈழத்தமிழர் எல்லோருக்கும் ஒரு பொதுவானவர், ஒரு பொதுவான தலைவர் அவரை பொறுத்தவரையில். இப்ப இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப இந்த அதாவது இந்த எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இது எங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம். இந்த போலி அரசியலில் இருந்து எங்கள் இளைய சந்ததியையும் எங்கள் ஈழத்தமிழர்களையும் நாங்கள் பாதுகாப்பாக வெளியில் எடுக்க வேண்டும் இந்த மூடர்களிடம் இருந்து. அதுதான் மிக முக்கியமான. ஈழத்தமிழர்களுக்காகவோ அல்லது தமிழக தமிழர்களுக்காகவோ நீங்க அரசியலை செய்யுங்கள், நாகரிகமான அரசியலை செய்யுங்கள், நாகரிகமான முறையிலே செய்யுங்கள், நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். நாகரிகம் நீங்கள் வந்து தமிழகத்தில் இருந்து கொண்டு தமிழக அரசியல் செய்யும் பொழுது ஈழத்தமிழர்கள் நாங்கள் ஏற்கனவே பனையால் விழுந்தவனை மாடேறி மிரித்தது போல் நாங்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கின்றவர்கள் இங்கும் இருக்கின்ற, நீங்கள் சொன்னது போல இங்கும் இருக்கின்ற ஒரு சிலருடைய இந்த செயற்பாடுகளால் தான் இவ்வளவு பணத்தொகை வந்து போய்கொண்டிருக்கிறது என்று நாங்கள் அறிகின்றோம். நிச்சயமா நீங்களும் இதுக்கு தக்கான ஆய்வை நீங்க செய்திருப்பீங்கன்னு நான் நினைக்கின்றேன். அரசு உண்மைதான். சொல்கின்ற வார்த்தைகள் பேசு ஒரு உங்கள் வாயில் வரும் வார்த்தை தான் நீங்கள் யார் என்பதை காட்டு. சொல்கின்ற வார்த்தைகள் சரி. ஒன்றை கேட்கிறார், இலவசமாக கொடுத்தால் எல்லாவற்றையும் வாங்கி விடு, அந்த மக்களை திட்டுகிறார். இலவசமாக கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கி விடுவார்கள், இலவசமாக பிள்ளையை கொடுத்தாலும் வாங்குவார்கள். இவ்வளவு கேவலமாக. அதுக்கு இன்னொருவர் இந்தியாவிலிருந்தே கேட்டார், நீங்கள் இலவசமா வாங்கித்தானே சாப்பிடுறீங்க, இந்த திரள் நிதியை உழைச்ச வாங்குறீங்க, அப்ப நீங்கள் இலவசமாக வாங்கும் போது அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மக்களுக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்கும் போது அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான் தொடங்கியதாக கூறினார். அவர் அதை தொடங்கும் போதுதான் இங்கிருந்தவர்கள் எல்லோரும் ஏதோ அவர் திராவிடத்தை எதிர்த்து
தமிழீழத்தை கொண்டு வர போகிறார், இந்தியாவையே கைப்பற்ற போகிறார் என்ற ஒரு கற்பனையில் இருந்தார்கள். ஆனால் இன்று திராவிடத்துக்கு எதிராக இவர் ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரா? இல்லை. எத்தனை வருடம் திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்தது? எத்தனை வருடம் இவர் கட்சியில் இருந்தார்? 15 வருடம். 40 நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலே வந்து கருணாநிதி தான் ஆட்சியில் இருந்தார். அப்பொழுது கருணாநிதி இவரை பிடித்து சிறையிலும் அடைத்தார். உண்மைதான். சரி, இன்று 3 மாசமான ஒரு 3 மாதம் அந்த கட்சி வந்திருக்கு, அதுக்கு வழக்கு போட்டிருக்கிறீங்க. அப்ப நீங்கள் யாருன்றது தெரியுது தானே? அப்ப இதில் ஏன் நாங்கள் இதில் கதைக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் போலியானவர்கள் என்பதை நாங்கள் எங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். தாயகத்தை விடுங்கள். தாயகத்தில் இவ்வளவு தூரத்துக்கு இவர் மீது யாருக்கும் இவரை அங்கு பெரிதாக தெரிவதும் இல்லை. ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தான் அதிலும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கூடுதலாக இந்த நிதியை சேர்ப்பவர்கள், நிதிக்காக அவர்கள் தங்கள் பிழைப்புக்காக 100 ரூபாய் வாங்கினால் 90 அவருக்கு 10 சீமானுக்கு. அதுதான் டீல். இப்ப என்னுடன் ஒருவர் கதைத்தார், நான் பேரை கூற விரும்பவில்லை, தான் 1000 பவுன் கொடுத்தது என்று சொன்னார். சரி, ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இப்ப கூட்டமா இருக்க தான் சீமானுக்கு என்று 1000 பவுனை கொடுக்குற மாதிரி கொடுத்தால், அதில் இருக்கிறவர் எல்லாரும் இவன் கொடுக்குறான்டா அவங்களும் கொடுப்பாங்க. பேருந்து தாங்கள் அதை பங்கு போட்டுக் கொள்றது. இதுதான் இது. அந்த சொல்லி தன் பேரை சொல்லாதோ, இதுதான் நடக்கிறது. இது ஆனால் சரி, நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. தேசிய தலைவரை அவர்கள் கொண்டு வாருங்கள், அதுதான் முக்கியமா. அப்ப ஆக மொத்தம் இங்க புலத்தில் இருக்கின்ற தமிழர்களும் வந்து மக்களை மக்களை ஏமாற்றித்தான் பிழைக்கின்றார்கள் என்பது உங்களோட கருத்து, அப்படித்தானே? ஏமாற்றி பிழைப்பதற்காகத்தான் இந்த நாம் தமிழர் கட்சி என்றது இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்கிறது. அவர்கள் வேலைக்கு போக முடியாது, தங்களுக்கு பணம் பெற வேண்டும், மக்களை ஏமாற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு சீமான் திமுகவில் சேர்ந்துட்டார் என்றால், நீங்கள் என்ன இந்த மக்களுக்கு வாங்கிய பணத்தை திருப்பி கொடுப்பீர்களா? கொடுக்க முடியுமா? அதான் கொடுங்கோ வாப்போம், ஏனமெண்டா கொடுங்கோ வாப்போம். இந்த மக்களும் அதுதான், இந்த மக்களும் ஒன்று வைத்திருந்த என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஏமாற்றுபவனை விட ஏமாறுவன் தான் முதல் குற்றவாளி என்று. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அது அவர்கள் வெளிப்படைய வேண்டும், வெளிப்படைய வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஆதரவு தான் அவர்களை மேலும் மேலும் குற்றங்களை தூண்டுவதும் ஒரு இனத்தின் அழிவில் விட்ட விளிம்பில் கொண்டு போய் நிறுத்துவதும் அதுதான். நல்லது அரஸ். உங்கள்கிட்ட இன்னும் ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் இந்த சீமான் அவர்களுக்கு இப்படி ஏமாற்றி சேர்க்கின்ற நிதிகளை போக விடாமல் தடுக்க வேண்டியது கண்டிப்பாக முக்கியம். அவர் நாகரிகமான அரசியலை செய்கிறது வேறு விஷயம். தமிழகத்தில் இருந்து கொண்டு ஈழத்தமிழர்களுடைய இல்லை புலம்பெயர் தேசத்தில் இருந்து இந்த நிதிகளை எதிர்பார்க்காமல் அவர் அங்கிருந்து ஒரு அரசியல் செய்தால் சீமான் என்றவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து தலையில் தூக்கி வைத்து ஆடலாம் என்று என்னுடன் கிடைத்த நண்பர் ஒரு இதை பற்றி சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஈழ ஆதரவாளர்களை வந்து சீமானை திட்டி தீர்க்கின்றார்கள். இவர் அடுத்த முறைக்கு வந்து இவருக்கு இந்த முறை கிடைத்த இந்த 3.8% வாக்கை கிடைக்காதென்ற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் சொல்கின்றோம். அங்கு உள்ளவர்கள் சொல்கின்றார்கள், அங்கத்தை கள நிலவரம் அறிந்தவர்கள் சொல்கின்றார்கள். அப்படியாயின் இங்கு பணம் இந்த நிதி சேகரித்து சீமானுக்கு அனுப்புகின்ற இந்த இங்குள்ள பேர்வழிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? அவர்களில் பெரும்பாலானவர்கள், நான் கூறினேன், பல இடங்களில் நான் போய் பேச போகும்போது கூட இவ்வாறு பல மோதல்களில் நான் அந்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்கிறேன். எனக்கு அது நல்ல அனுபவம். என்னென்று சொன்னால், அவ்வளவு ஒரு மோசமாகத்தான் அவர்கள் நிற்கிறார்கள். பிறகுதான் நினைத்தேன், அவர்கள் இந்த பிழைப்பில் நாங்கள் மண்ணள்ளி போடுகிறோம் என்று. ஏனென்றால் தேசத்தையும் தேசிய தலைவரையும் வைத்து அவர்கள் செய்கின்ற இந்த பிழைப்பு நாங்கள் மண்ணள்ளி போடும் போது இது நிதி சம்பந்தப்பட்ட விடயம். இது தேசியம், அரசியல், இதுகளுக்கெல்லாம் அப்பால் பட்ட ஒரு மாஃபியா. இப்ப ட்ரக்ஸ் மாஃபியா மாதிரி இது ஒரு மாஃபியா கும்பல். அப்ப அப்படியானவர்கள், நீங்கள் இந்த குரூப் வழியை பாருங்கள், இந்த கொமெண்ட் வழியை வந்து பாருங்கள். என்று சொன்னால் அவர்கள் எழுதும் போது எந்தவித நியாயமோ நீதியோ அங்கே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஒரு போதை வஸ்து உட்கொண்டவர் எவ்வாறு பிஹேவ் பண்ணுவாரோ அப்படித்தான். ஆனாலும் எங்களை பொறுத்தவரையில் இதில் வந்து பெருமளவானவர்கள்
ஏமாற்றப்பட்டு உள்வாங்கப்படுவார்கள். ஆனால் அவ்வாறானவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. இது பலரும் இப்ப என்னிடம் கூறினார்கள், நீங்கள் இதை பற்றி கதைக்கிறீர்கள். நாங்கள் கதை யார் கதைப்பது? யார் கதைப்ப? நீங்கள் இப்ப உங்களுக்கு நீங்கள் போராட்ட காலத்துக்கு தான் போக முடியாது. சரி, உங்களால் வந்து கதைக்கவும் முடியாது. சரி, உங்கள் தேசிய தலைவரை நீங்கள் மீட்டெடுங்கோ. இந்த அவமானத்திலிருந்து உங்கள் தேசிய தலைவரை நீங்கள் மீட்டெடுங்கோ. அது மட்டும் போதும். நான் அதைத்தானே சொல்லிக் கொண்டு வருகிறேன். நிஜமான் என்னவும் பேசட்டும், எங்களை தேசிய தலைவரை வைத்துக் கொண்டு பேச வேண்டாம். அவற்றை படத்தை அங்க வைக்க வேண்டாம். அவரையே அவன் இவன் என்று மதிவதனி அவர்களை கூட ஒற்றுமையில் திட்டுவது எங்களுக்கு வேண்டாம். அவருக்கு எத்தனை வயசு, தேசிய தலைவருக்கு எத்தனை வயசு? சரி, அவரை மேதகு என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். சரி, வயசுக்காவது ஒரு மரியாதை நீங்கள் கொடுத்திருக்கலாம். இன்று நீங்கள் யோசிப்பாங்க, தேசிய தலைவர் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அன்றைக்கு என்னுடன் ஒருத்தர் கதைக்கும் போது கூறினார், தேசிய தலைவர் இருந்திருந்தால் இப்படியானவர்களை கொண்டு போவதற்கு வருவது 2 பேர் தான். ஒன்று சொர்ணம் அண்ணன், அடுத்தது பால்ராஜ் அண்ணன். உங்களுக்கு தெரியும், ஜெயரத்னம் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி கொழும்பிலிருந்து வன்னிக்கு கொண்டு போனவர் வந்து என்றால் தமிழ்நாட்டிலிருந்து வன்னிக்கு கொண்டு போனவர்களுக்கு பெரிய வேலை இருக்காது. என்றால் இயக்கத்தை பொறுத்தவரையில் இயக்கம் இது ஒரு அளவுக்கு மேல் பொறுக்காது. அது நிச்சயமானது. அது பல இடங்களில் நாங்கள் இதில் சொல்ல தேவையில்லை. பல சம்பவங்கள் இதற்கு உதாரணம் நீங்கள் வேண்டுமென்றால் யோசித்து பாருங்கள். எந்த ஒரு உச்ச நிலையில் இருப்பவர்களையும் அது தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அதில் மாற்று கருத்து இல்லை. இன்று தேசிய தலைவர் உயிருடன் இருந்திருந்தால் இன்றைக்கு இவர் இருந்திருக்க மாட்டார். அதுதான் நான் சொல்லுவேன். என்றால் நானோ நீங்களோ அவருக்கு கீழ் அவர் இருந்த காலத்தில் இருந்த நாங்கள் அவர் இந்த மனநிலை எங்களுக்கு தெரியும். கண்ணால பார்த்து எல்லாத்தையும் கண்ணால பார்த்து எங்களுக்கு அது தெரியும். அதே ஒரு நிலைமை தான். இப்ப நீங்க சொன்னது போல இங்கிருப்பவர்களை பொறுத்தவரையில் பிள்ளைகளை கூட, இளம் பிள்ளைகளை கூட நாங்கள் இதிலிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இல்ல, நாங்கள் இப்ப தனியா இலக்கு ஊடகம் என்பது மட்டுமல்லாமல் மற்றும் வேறு இந்த சோசியல் மீடியாவில் இருக்கின்ற மற்ற ஊடகங்களும் இது பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றால், நாங்கள் வந்து இங்கே காப்பாற்ற வேண்டியது யார் என்றால், ஏன்னு சொன்னால் இந்த வசூலிப்பவர்கள் வசூலித்து கொண்டான் இருப்பார்கள். ஏதாவது பொய்யை சொல்லி ஏதாவது செய்து கொண்டான் இருப்பார்கள். காப்பாற்ற வேண்டியது இவர்கள் ஏமாற்றி பணம் பறிக்கின்ற இந்த மக்களைத்தான் நாங்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லி காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது. நான் நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்து கூட எங்களை வசைபாடுபவர்களும் படுமோசமாக எழுதுவர்களும் இருப்பார்கள். எழுதட்டும், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும். எங்களுக்கு கண்ணன் சொன்ன மாதிரி போகட்டும், கண்ணனுக்கு என்ன மாதிரி போகட்டும், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நியாயமாக, நேர்மையாக, நீதியாக எது உள்ளதோ உள்ளதை உள்ளபடி நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஒரு ஊடகத்தினுடைய கடமை மட்டுமல்லாமல், போராட்டத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த நாங்கள் எங்கள் போராட்டம் எப்படி ஒரு தர்மத்துடன் நடத்தப்பட்டது என்பதை பார்த்து வளர்ந்தவர்கள் இந்த விடயங்களை நாங்கள் வழியில் சொல்ல வேண்டியது கண்டிப்பாக மிக முக்கியம். நான் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. தொடர்ந்தும் பேசுவோம். பிழை நடக்கிற இடங்களில் பிழையை சுட்டி காட்டுவோம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. பார்க்கின்ற நீங்களும், இலக்கு ஊடகத்தை பார்க்கின்ற, இந்த நேர்காணலை பார்க்கின்ற நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்கள். பேசுறீங்களோ பேசலையோ உங்களோட கருத்துக்களை பதிவுங்கள். நியாயமாக இருந்தால் நியாயத்தை சொல்லுங்கள். நாங்கள் செய்வது பிழையாக இருந்தால் பிழை என்று சொல்லுங்கள். ஆனால் எங்கள் கண் முன்னாலே பிழை நடக்கின்றது என்பது வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரிகின்றது. அரசும் பல இடங்களிலே இதை அனுபவித்திருக்கின்றார். பல வசைபாடல்களை கேட்டிருக்கின்றார். ஆகையினாலே இந்த நேர்காணலை காண்ற நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவுகள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இந்த நேர்காணலை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அரசு, வணக்கம். நன்றி, வணக்கம்.